புலி என்ன பெரியப்பா? இங்கிட்டு வா. ரத்தம் பையன் அப்படி படிச்சு விட்டு லாரி தான் ஓட்டுவேன்னு அடம் பிடிக்கிறான். வந்து அட்வைஸ் பண்ணுவா. அவன் கேட்க மாட்டானே. வாடா. வாடா. இந்த பையனுக்கு அட்வைஸ் பண்றான். அட்வைஸா? இவர் MBA, இவர் IAS, இவர் IPS. இவங்க கிட்ட வந்து நான் அட்வைஸ் கேட்கணுமா? கூட்டு வந்திருக்கேன். உனக்கு எதுக்குடா அந்த லாரி ஓட்டுற வேலையெல்லாம்? அப்படி கேளு புலி. உனக்கே நல்லா தெரியும், நம்ம தாத்தா கிட்ட ஒரே ஒரு லாரி இருந்துச்சு. அதை எங்க அப்பா வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இது நான் சின்ன பிள்ளையா இருந்த போது படிச்சுட்டு பெங்களூர்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி வந்து பாக்குறேன், இன்னும் அதே லாரியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவரை மாதிரியே லொடலொடத்து கடகடத்து நட்டு போல்ட் எல்லாம் கலண்டு போய் நிக்குது. அதனால இன்னையில இருந்து லாரி கண்ட்ரோல நான் எடுக்கிறேன். 1 இயர்ல ஒரு லாரிய 100 லாரியா மாத்தி காட்டுறேன். அவன் தான் இவ்வளவு சொல்றானே பெரியப்பா, கொடுத்து பாப்போம். ஆனா ஒரு விஷயம்டா, ரூட்ல போகும்போது மேலப்பாளையம் பிரிவுல மட்டும் வண்டி நிறுத்திடாத. எங்க நிறுத்தணும், எங்க நிறுத்தக்கூடாது, எங்க மோதணும், எங்க கவுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். நோ மோர் அட்வைஸ். என்னடா என்ன ஆச்சு? இந்த XXL பட்டாப்பட்டி யாரோடது டாடி? என்னோடதுதான். இத கடைசியா எப்படா துவைச்ச? வாங்கினப்ப. ஏன்டா அதுக்கப்புறம் துவைக்கவே இல்ல? சாயம் போகுதுல. மோந்து பாடுறா, உயிரே போகுதுடா. லாரி பேட்டரியில எழுதுறீல தினமும் என்னை கவனின்னு, அதை கொண்டாந்து இதுல எழுதி வைடா. இல்லாட்டி இந்த மேட்டர்ல என்ன மாதிரி அமெரிக்கன் ஸ்டைல ஃபாலோ பண்றா. அது என்ன அமெரிக்கன் ஸ்டைல்? எதுவும் போடுறதுல ஃப்ரீயா விட்டுறதா. ஃப்ரீயா விடு மாமே. யாரே நீ? I am ரத்தன் MCA. நைஸ் மீட்டிங் ஆபீசர். பை தி வே PC, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? இவ்வளவு பெருசா டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களால அப்படியே குனிஞ்சு உங்க ஷூவை பார்க்க முடியுமா? கால போட்டுக்க ஷூவை சொன்னேன். வந்த வேலைய பார்க்கலாம். கயிறு வாங்கலையோ? திஷ்டி கயிறு. இந்த இடத்துல ஒரு ஏசியை ஃபிட் பண்ணிட்டோம்னா உள்ள ஃபுல்லா கூலா இருக்கும். அடடடடடடா, என்ன புது லாரி இது? ஆமா. யாரு டிரைவர்? ஏன் என்ன பார்த்தா தெரியலையா? நான் தான் இந்த லாரிக்கு ஓனர், டிரைவர், கிளீனர் எல்லாமே. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீ நல்லா வரணும்னா இத பாரு, இந்த கந்திஷ்டி விநாயகர் இருக்கார் இல்லையா, இவரை வாங்கி உன் லாரியில தொங்க விடு. பிட்டி கேர்ள். ஆமா, இந்த மொத்த ஏரியாவுக்கு பெரியவங்க ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? கோடி. சாரி கோடி, எனக்கு அந்த லார்டு மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா லோடு ஏத்துற லாரியில பிள்ளையார் படத்தை தொங்க விடுறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் வரேன். இதுலயாவது ஒரு கருப்பு கயிறு கட்டிட்டு போயா. அடி பாவி, 10ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு கழட்ட வேண்டியது படக்குன்னு கையில உருவிட்டியடி. குடியாத கொடியா, இடிக்கு கொடின்னு பேர் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த டிராபிக் ஜாம கிளியர் பண்ணு. போ அந்த பக்கம். எனக்கு இந்த மூட நம்பிக்கையில நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லையா? யோ, இப்படி சொன்னவங்க எல்லாம் கடைசியில என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியும். நீ என்ன ஆக போற? நானும் பார்க்க தானே போறேன். தோடா கண்ணீசில கலரா நின்னு சாபம் விடுது. ஏன் லாரிக்கு எதுவும் ஆகாது. நீ வந்து மோதனாதான் லாரி டேமேஜ் ஆகும். முதல்ல இடத்தை கிளியர் பண்ணு. இருடி, கண்ணைக்கு மறுபடியும் கருப்பாக்குறேன். சார் வண்டியை நிறுத்துங்க சார். இது என் சம்சாரம் சார். பிரசவ வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ரத்னசாமி, மேலப்பாளையம் வளைவுல மட்டும் வண்டி நிறுத்திடாத. என்ன சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? அது இல்லப்பா, நிறமாச கர்ப்பிணியா இருக்காங்களே, எப்படி தூக்கி லாரி பின்னாடி ஏத்துவேன்னு யோசிச்சேன். அத பத்தி கவலைப்படாதீங்க, அலேக்கா தூக்கிடுவோம் சார். ராஜ்கிரண் சினிமாவுல ஒய்ஃப தூக்குற மாதிரியா அலேக்கா தூக்கிட்டியாப்பா? பாசம் சார், பாசம். மாசம்பா, நிற மாசம். வண்டியில ஏத்துப்பா. புருஷன் பொண்டாட்டி பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். ஏன்பா ஆஸ்பத்திரிக்கு எப்படி போறது? 1/2 மணி நேரம் வண்டியை நிறுத்தாம போ, தன்னால வந்துரும். தன்னால வருமா? குழந்தையா ஆஸ்பத்திரியா தெரியலையாடா? அவசரம் போல இருக்கு. ஏறியாச்சா? ஓகே. ஜிலு ஜிலுன்னு வர்ற ஒரிஜினல் காத்து, மாறிக்கிட்டே வர்ற லொகேஷன், ஓடிக்கிட்டே இருக்கிற லாரி, போலீஸ் தொந்தரவு கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டா கூட இந்த சுகம் வருமா? அது சரி, நீ கொடுத்த 500 ரூபாய்க்கு நான் 1/2 மணி நேரம் தான் இருக்க முடியும். சரிவா படு. ஏன்பா இப்ப எப்படி இருக்கு? சுகமா இருக்கு சார். என்னது சுகமா இருக்கா? இல்ல பிரசவ வலி குறைஞ்சு சுகமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். எப்படி? என்ன இது? மொன்னகல் சத்தம் ஒரு மாதிரியா வருது. ஏண்டா டேய், அங்க என்னங்கடா நடக்குது? நீ ரோட பார்த்து ஓட்டியா? ஓட்டு யாவா? ஆமாண்டா, அவசரம் புரியாதவன. நிறுத்தியா? என்ன இன்ஸ்பெக்டர், ஏன் வண்டி நிறுத்துறீங்க? வண்டியில என்ன இருக்கு? உள்ள அர்ஜென்ட்டா ஒரு கேஸ். என்ன கேஸ் பாக்குறேன். தரடா. நல்லா பாத்துக்கங்க. ஐ அம் ஆல்சோ பேச்சுலர் ஆஃப் சோசியல் சர்வீஸ். அடுத்த வண்டியை பாப்போம் வாயா. என்ன இன்ஸ்பெக்டர், ஒரு புள்ளத்தாச்சி பிடி உஷாவோட வேகமா ஓடுது. அப்ப கூட ஓடுறது யார்? கோச்சா? இல்லையா? அங்க பாருடா, ஆஃப் பாட்டில், மல்லிகைப்பூ, ஸ்மோக் எஃபெக்ட் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதானே, வண்டியில ஏறும்போது அந்த ஐட்டம் கையில இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே இல்லையா இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர், இந்த கேஸ நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டா. என்ன இன்ஸ்பெக்டர்? விபச்சார உலகின் தாதா காந்தம் ரமேஷோட கூட்டாளி. கனெக்ஷன் கங்கா தானே நீ? என்னது கங்காவா? அட கங்கா.
அங்க பாருங்க சார், தான் செய்த தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக அவனே ஓடி வந்துகிட்டு இருக்கான். வாப்பா வா வா, சொல்லு ராஜா சொல்லு. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண வேண்டாம், உண்மையை ஐயா கிட்ட சொல்ல விட்டுருவாரு. அது இல்லைங்க, நாளைக்கு பந்தா சரக்கு கடையெல்லாம் லீவா, இதை மட்டும் நான் எடுத்துட்டு ஓடி போயிடுறேன். பாய் அங்கிள், பாய். என்ன சார் என்ன மாமான்னு சொல்லிட்டு போறான்? கரெக்டா தான்டா சொல்லிட்டு போறான். அரஸ்டா. சூ தெரியுதான்னு கேட்டியே, இப்ப தெரியுதா சூ? ஆமா. ஐயோ அப்பா. சார் இப்ப 2 ஷூ தெரியுது சார். ரெண்டா? ஆமா சார், இது ஒண்ணு இது ஒண்ணு, மொத்தம் 2 ஷூ சார். என்ன அடிக்காதீங்க சார். ஐயோ ஐயோ அம்மா அம்மா, ஷூல உதைக்காதீங்க சார், ஷூல உதைக்காதீங்க சார். நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோடு கிழிச்சா. என்னடா பாட்டு இது? இதெல்லாம் வாங்கி பார்த்தாதான் அர்த்தம் புரியும். ஐயோ ஐயோ ஐயோ, ஏய் என்னங்கடா இது? ஏன் லாரியில டயர் இருந்த இடத்துல வேற ராடு தான் இருக்குது. அதுவாவது இருக்கேன்னு சந்தோஷப்படு. ஏன்? நேத்து சைக்கிள் ஒருத்த ஒன்வேல போயிட்டு இருந்தான், அவனை சைக்கிளோட புடிச்சிட்டு வந்தான். அதுல மிச்சம் எடுத்துட்டு போறான்னு பாரு. என்ன வெறும் சைக்கிள் வீல மட்டும் உருட்டிட்டு போறான்? அவனுக்கு அவ்வளவுதான் மிஞ்சிச்சு. அவ்வளவுதானா? என்ன இல்ல சைக்கிள் பெல் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்தேன். ஸ்கூல் எங்க போயிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் லீவு, வீட்டுக்கு போறோம். ஸ்கூல் லீவா? யாரடா சொன்னா? நல்ல விஷயத்தை யார் சொன்னா என்ன? வாடா போலாம். சொன்னா புரியாதா? தமிழ்ல சொல்லிட்டு இருக்க லீவுன்னு. லீவு தமிழா? பெரிய அகத்தியருக்கு அத்தை பையன் எனக்கு தமிழ் கத்துறாரு. கூட்டத்தை அழகா கோணகோபுர கொய்யா. ஏங்க இப்படி அக்கிரமம் பண்றாங்க? யாரும் கேள்வி கேட்காம வேடிக்கை பாக்குறீங்க? ஊருக்கு புதுசா, தைரியம் இருந்தா நீயே கேளு. ஏய் நிறுத்துங்கடா. ஏன்டா ஸ்கூல்ல போட்டுட்டு கலாட்ட பண்றீங்க? அத கேக்க நீ யாரு? நான் இங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கேன், சயின்ஸ் டீச்சர். புது டீச்சரா இருந்தாலும் சரி, பழைய டீச்சரா இருந்தாலும் சரி, போயிட்டு நாளைக்கு வா. ஏன்னா இன்னைக்கு புலிடே, அதனால எல்லாருக்கும் ஹாலிடே. என்னது புலிடேவா? 17 வருஷத்துக்கு முன்னால புலி படிப்பே வேணான்னு ஸ்கூல்ல விட்டு ஓடி போனால புலி கொண்டாட கூடாதா? சயின்ஸ் டீச்சர். சயின்ஸ் டீச்சர். ஏதோ ஒண்ணு, உனக்கு தைரியம் இருந்தா புலி அங்க உட்காந்து இருக்கா, அவங்கிட்ட போய் சாவி வாங்கிக்கோ. ஒரு புத்திசாலி பொம்பளை நினைச்சா எந்த முரட்டாமலையும் கால்ல விழுந்துதான் ஆகணும். மிரட்டுல சாவி எப்படி வருதுன்னு பாரு. நீ மிரட்டோன்னு பயப்படுத்து. அவனா 1ஆம் கிளாஸ் பையன் நினைச்சியா? 1ஆம் நம்பர் ரவுடி. நான் சாவிய வாங்கி காட்டுறேன்டா. சேலஞ்ச். ஒரு நிமிஷம், நீங்க சோகமா இருக்கிறீங்க அதனால குடிக்கிறீங்க. ஏன் சோகத்தையும் கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். ஏய் யார் நீ? அத கொடுங்க, இத புடிங்க. இத பாருங்க, இன்னைக்கு இந்த ஸ்கூல் வேலையில நான் ஜாயின் பண்ணலனா இதே கேள்வி என் அம்மா அப்பா என்ன கேட்பாங்க. அவ என்ன பேசுறான்னு நம்ம காதலே அவள புலி மண்டை ஆட்றான். ஒருவேளை இங்கிலீஷ்ல திட்டுறாளோ? என் கூட பிறந்தவங்க 5 பேரு. புலியே அரைவன் கை ஓங்கிட்டா, அதுல 2 பேருக்கு கண்ணு இல்ல. என்ன 2 விரல காமிக்கிறா? ஒருவேளை இந்தியன் தாத்தா பேத்தியா இருப்பாளோ? அவ புருஷன் குத்துனதுல ஒரு அக்காவுக்கு காதே கேட்காது. என்ன சப்புன்னு குத்து வரா? நான் ஒருத்தி கஷ்டப்பட்டதா எல்லாரையும் காப்பாத்தணும். நான் என் குடும்பத்துக்கு செருப்பா உழைக்கணும். புலிக்கே செருப்பா? சரி செருப்ப கீழே போடு. நான் இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ணலனா என் வேலையே போயிடுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கேட்ட தோறுங்க. சாவியாவது கொடுங்க, நான் திறந்துக்கிறேன். அவமானம். ரத்தன், என்னடா லாரி டெம்போ ஆயிடுச்சேன்னு ஓன் டெம்போ நீ குறைச்சுக்கிடாத. நீ ரத்தன் இல்லடா, ஜித்தன்ரா. ஐயோ என்னய்யா, என்ன லாரி ரொம்ப சிறுசாயிடுச்சு? அது சிறுசாகல, உன் பக்கத்துல அது சிறுசா தெரியுது. பை பை, இது லாரி இல்ல டெம்போ. அதத்தான் கேக்குறேன், ஏன் லாரி டெம்போ ஆயிடுச்சுன்னு. என்ன செய்யறது, லாரியில மிச்ச மீதி கிடைச்சத வச்சு என்னால இதத்தான் வாங்க முடியுது. அதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், கந்திஷ்டி விநாயகரை வாங்கி மாட்டுன்னு. மாட்டியா மட்டும் என்ன இருக்க போகுது? எல்லாத்தையும் உருவிட்டு போகும்போது இதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருப்பான். எனக்கு எக்ஸ்ட்ரா 5 ரூபா நஷ்டம். சரி, இப்பவாவது நான் சொல்றத கேளு. என்ன? யோகா அடிக்கணும்னா கழுத படத்தை வாங்கி மாட்டு. இப்பெல்லாம் உன் போட்டோவும் விக்க ஆரம்பிச்சிட்டியா? அடச்சி குடுமி, கழுத படம்னு சொன்னது இதையா?
என்னை பார் யோகம் வரும். எஸ்கியூஸ் மீ சார். எஸ். வாடகைக்கு வருமா? எதை கேக்குறீங்க? டெம்போ வருமா? டெம்போ அதுவா வராது, நான் ஓட்டினாதான் வரும். என்ன விஷயம்? நாங்களாம் வாட்டர் பிசினஸ் பண்றோம். அப்படியா? ஆனா உங்களை எல்லாம் பார்த்தா படிச்ச மாதிரி தெரியும். எஸ், உண்மைதான் சார். எல்லாருக்கும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கணும் எதிர்பார்த்தா அது முடியாத காரியம். அதனால நாங்களே டிசைட் பண்ணி சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். you three are very different. உள்ளே ஏறுங்க, பேசிக்கிட்டே போலாம். Thank you. சார் அந்த வாடகை மேட்ரே. வாடகை என்ன மேன் வாடகை? ஆண்டியல பேசிக்கலாம். நமக்குள்ள என்ன நான்சென்ஸ் மாதிரி? ஓகே ஓகே thank you. ஏய், நீ இன்னும் போலியா? கழுத படம் தான் வேணான்னுட்டேன். கருப்பு கயிறையாவது வாங்கி கட்டிக்கையா? கருப்பு கயிறு எல்லாத்தையும் லீக் கொடுத்து உனக்கே அருணா கயிறு மாதிரி கட்டிக்க. அப்ப கூட லென்த் பத்தாது. இடத்தை காலி பண்ணி புல்டோசர். டியர் எஜுகேட்டட் யூத். எஸ் சார். உங்க கம்பெனி பேர் என்ன? கேஎஸ் இன்டர்நேஷனல். கேஎஸ் இன்டர்நேஷனல். வெரி குட். இது வந்து மல்டிநேஷனலா? இல்ல சார், இது வந்து மல்டிநேஷனல். மல்டிநேஷனல் பண்ணியா இருக்குது. இது எப்படி நீங்க ஹோல்சேலா கொடுக்குறீங்களா இல்ல ரீட்டைலா டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா? ஒரேலயும் போடுறோம் சார். ஒரே ஒடியுமே பாக்கெட் சார். பாக்கெட். வெரி குட் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி. தேங்க் யூ சார். ஏன் சார் வண்டி நிறுத்துறீங்க? போலீஸ் அவங்க தான் நம்மள பிடிக்கலையா? அவங்க பிடிக்கல. என்ன, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால உங்களை அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். ஏன் வண்டி எப்படி எடுக்கறா? டோன்ட் ஷவுட் அட் மீ. ஏன் ரிவர்ஸ் எடுக்க? நோ டாவா, தட்ஸ் a bad word. வேறாவது பாடாது. அம்மா அம்மா ஐயோ ஐயோ அடிக்காதீங்க. அம்மா அடிக்காதீங்க அடிக்காதீங்க. எஜுகேட்டட் யூத் எங்க ஓடுறீங்க? எஜுகேட்டட் யூத். ஹலோ. நீயா? இல்ல நானு. என்னடா பிரச்சனை? அதை ஏன் கேக்குறீங்க? நதிங். 3 எஜுகேட்டட் யூத் வாட்டர் பிசினஸ் பண்ணணும்னு என் வண்டியில ஏறினாங்க. நானும் உங்களை ஏத்தி வந்துகிட்டே இருந்தேன். திடீர்னு உங்களை பார்த்த உடனே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்தேன். உடனே என்ன ரிவர்ஸ்ல குமுறுன்னு குமுறிட்டு எஸ்கேப் ஆகி ரன்னிங்ல போய்கிட்டு இருக்கானுங்க. இந்த கேஸ் என்னன்றதையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன், வா செக் பண்ணியா? ஏன் என்ன அடிச்சுட்டு ஓடினானுங்க எனக்கே புரியல. இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர், உங்க குரூப்லயே ஒரு கருப்பு ஆடு இருக்குது. என்னையா சொல்ற? டியூட்டில இருக்கும்போதே யாரோ ஒருத்தன் தண்ணி அடிச்சிருக்கான். சார் தண்ணி தான். நான் சொல்லல, தண்ணி தான். சாராயத்துக்கும் தண்ணி தான் பேரு. சாராயமா? கள்ளச்சாராயம்டா. கள்ளச்சாராயமா? அடடா, கேஎஸ் இன்டர்நேஷனல் சொன்னாருங்களே, அது கள்ளச்சாராயம் தானா? எனக்கு அப்பவே மைல்டா ஒரு டவுட் வந்தது இன்ஸ்பெக்டர். சார் இவன் கனெக்ஷன் கங்கா இல்ல, கள்ளச்சாராய ரங்கா. கள்ளச்சாராய ரங்காவா? அட கொங்கா! வாஜி 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 என் பேக் தேஞ்சு போச்சு. ஏன்பா இப்படி வந்து அடி வாங்குற? என்னையா பண்றது, நான் யதார்த்தமா தாயா பேசுறேன். உங்க ஆளுங்க தான் அதுக்கு வேற வேற அர்த்தம் கண்டுபிடிச்சு என்னை அடிக்கிறாருங்க. அன்னைக்கு வீல் இல்லாட்டி கூட என் லாரி பாடியாவது நின்னுச்சு. இன்னைக்கு என் டெம்போ எங்கப்பா போச்சு? அதோ அங்க இருக்கு பாரு. அங்கயா? ஐயோ, ஒரு முழு நீள டெம்போவை மூட்டைக்குள்ள இருந்து கொட்டுறீங்களா? டெம்போ கேட்டல, இதான் பாக்கி. இதான் பாக்கியா? என்ன தேடுற? வண்டி துடைக்கிறதுக்கு ஒரு ப்ளூ கிளாத் வச்சிருந்தேன். வெயில் காலத்துல அதெல்லாம் தேட முடியாதியா? அத கர்ச்சீஃபா வச்சிருக்கியா? அப்படின்னா இவ்வளவு நேரத்துக்கு ஒரு எல்லோ கிளாத் வச்சிருந்தேனே, அது Dress எல்லாம் கட்ட முடியாது. அது அங்கேயே கட்டிருக்க. நீ கொடுத்தா கூட எனக்கு வேணாம்ப்பா. அது இது என்ன பண்ற? இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணுதான் செக் பண்ணேன்டா. வணக்கம். ஏம்பா புலி, லோடு ஏத்துறதை விட்டுட்டு நீ எதுக்கு கல்யாண கோஷில ஏத்திட்டு இருக்க? ஒரு உதவிதான்டா. வர நீ ரொம்ப தான் மாறிட்ட. அப்படிதான் நீங்க அந்த டீச்சருக்கு பயந்து சாவியை கொடுத்துட்டு ஓடிட்ட. நான் எங்கடா பயந்தேன்? அவதான் வந்து கெஞ்சினா. இன்னது கெஞ்சினாளா? அவனடான்னா ஊர் முழுக்க போய் நான் புலிய செருப்பால் அடிப்பேன்னு மிரண்டதால சொல்லிட்டு இருக்கா. என்னது? அப்படியா சொன்னா? ஆமா. அவள இன்னைக்கு வச்சுக்கிறேன் பாரு கச்சேரியா. ஏய் நில்லு. முட்டைக்கண்ணி ஒண்ண ஓடாத. புலி உடாத அவள. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? சரி வரேன். அன்னைக்கு என்னமோ என்ன மிரட்டி தான் சாய் வாங்கினேன்னு சொன்னியாம, 4 எழுத்து படிச்சுட்டா பெரிய புத்திசாலின்னு நினைப்பா. மரியாதையா புலிக்கிட்ட மன்னிப்பு கேளு. போனா போதுன்னு விட்டுறோம். ஆமாம்மா ப்ளீஸ்மா, முகூர்த்தத்துக்கு நேராவது கேட்டுருக்குமா? அடிச்சி கேட்கலன்னா என்ன பண்ணுவ? வேட்டியால முகத்து முடி அடிப்பேன், அவ்வளவுதானே? அடி. தப்பு பண்ணாம நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஐயா, அவங்களுக்காக நான் உங்க கால் வந்து மன்னிப்பு கேட்கறேன். பெரிய மனுஷன் பத்தி கல்யாணத்துக்கு போகணும். நான் போடா பாரு. ஏய் நில்லு. ஏய் ஏய் சரி, இப்போ என்ன? நான் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? நான் உன்னை தொலைச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சு கொடுங்க, அப்புறம் கேட்கறேன். இது என்ன புது கதையா? கதைலாம் இல்ல, உண்மை. பேச்சு மாற மாட்டியே. நீங்க மாறாம இருங்க. டேய் சும்மா இரு, அதெல்லாம் நடக்காது. சும்மா இரு புலி. சுஜிவி மேட்ரு. இவன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். நான் கண்டுபிடிச்சு தரோம். சரி, அப்ப கண்டுபிடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, அப்ப கேக்குறேன். வரட்டா?
டேய் எதை தொலைச்சான்னு கேளுடா. ஏமா என்ன தொலைச்சன்னு சொல்லாம போய்கிட்டு இருக்க? பிறந்ததுல இருந்து என் கூடவே இருந்தது. இந்த ஊர்ல கால் எடுத்து வச்சதும் பொசுக்குன்னு போயிடுச்சு. கண்டுபிடி புலி. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? தலைமுடி அரவண பில்ல தொப்ப. உங்கிட்ட போய் கேட்டேன் பாரு. எல்லா பொன் குழந்தைக்கும் பிறந்த உடனே பில்ல கட்டுவாங்க. அது பெருசான உடனே கைட்டி எடுத்துருவாங்க. இது ஒண்ணுதான் நான் பிறக்கும்போது கூடவே இல்ல. அம்மா லாரி, டெம்போ வேன், இப்ப இந்த குட்டி யானை. என்னையா கூட்டியா? என்ன குட்டி யானையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பெரிய யானை வருது. இத பாருமா, லோடு ஆட்டாவை எல்லாரும் குட்டி யானைன்னு செல்லமா சொல்றதா வழக்கம். என்ன இது? ஓ வண்டி சுருங்கிட்டே இருக்கு. வண்டி சுருங்கினா என்ன? என் தைரியம் சுருங்காதுமா. இந்த லோடு ஆட்டோவை வச்சு என் பழைய லாரியை பிடிப்பேன். அந்த லாரியை பிடிச்சிட்டேன்னா அப்படியே அதை 100 லாரியா ஆக்கி காட்டத்தாமா போறேன். ஓஹோ, என்னவோ உனக்கு தான் இந்த படத்துங்க மேல நம்பிக்கை இல்ல. ஆமா. இந்த படிகார கல்லையாவது கட்டையா? படிகார கல்லா? இது பார்பர் ஷாப்ல ஷேவிங் பண்ணதுக்கு அப்புறம் எரிச்சல் இல்லாம இருக்கிறதுக்காக பார்பர் மூஞ்சில வச்சு தேய்க்கிற கல்லாச்சே. இதுக்கும் திருஷ்டிக்கும் என்ன சம்பந்தம்? நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதும் போகுது. போகாது. இந்த வண்டி வாங்கணும்னு எனக்கு கிடைச்ச முதல் சவாரி என்ன தெரியுமா? சேரன்மாதேவியிலையும் அது சுத்தி பத்திருக்கிற அத்தனை பள்ளிக்கூடத்திலையும் சத்துணவு திட்டத்துல முட்டை போடுறதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாங்கிருக்கேன் தெரியுமா? நேரா போறேன், முட்டையை வாங்குறேன், ஸ்கூல்ல போய் டெஸ்பாச் பண்றேன். வர்த்தா என்ன? நானும் வரையா. சேரன்மாதேவி போற வழியில தான் என் கிராமம். என்ன அங்க இறக்கி விட்டுறேன். சரி சரி, முட்டையை ஏத்து முன்னாடி ஒரு மூட்டையை ஏத்துறேன். வண்டியோட புல்லிங் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு இன்னைக்கு நான் பாத்துறேன். ஏறு. என்ன கியர் இவ்வளவு பெருசா இருக்கு? ஓ உன் காலா? பாத்தியா, இதுல இருந்து நீ ஒண்ணு கூட வாங்கிக்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப பாரு, மொத்தமா சேர்த்து உன் வண்டியில தான் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, மொத்தமா தான் வந்துகிட்டு இருக்கு. இனிமே பாரு உன் வண்டி எப்படி போகுது. நல்லா தான் போகும். ஏய் ஏய், ஐயோ ஐயோ, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஆமாடி, ஆமா நான் மிதிக்கிறேன். அடி பாவி, அது ஆக்சிலேட்டர் டி. ஒரே கேரா இருக்குதே. மரமே இப்படி சாயுதுன்னா என் வண்டி. குட்டி யானைக்கு தலை மட்டும்தான் தெரியுது, பாடி எல்லாம் நசுங்கி போச்சு. அடடா, இந்த மாதிரி ஓவர் வெயிட் எல்லாம் உள்ள ஏத்தி வண்டியே கண்டமாயிடுச்சே. எந்த பாகர கொள்றதுக்கு ஓடுதோ இந்த பெரிய யானை. இது என்னடா? என்னடா இது? பாரதி ராஜா கிளைமாக்ஸ் மாதிரி ஒரு ஊரே ஓடி வருது. நம்ம ஊர் காவல் தெய்வத்தை எவ்வளவு எடுத்து மரம் காவல் தெய்வமா? என்னங்கடா இது கூத்தா இருக்குது? அட கோகா, ஏதோ பிரேக் பிடிக்காதனால மரத்துல போய் வண்டியை இடிச்சு விட்டாடா. இது கேட்டா 2 நாளா என்ன கட்டி வச்சு சித்திரவதை பண்றீங்க. நீ திட்டம் போட்டு எங்க ஊர் காவல் தெய்வத்தை இடிச்சதுனால அது தெய்வ குத்தமாயி 2 நாளா விடாம மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சாலும் தெய்வ குத்தோன்றீங்க, பெயரேனாலும் தெய்வ குத்தோன்றீங்க. பாவண்டா அந்த தெய்வம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப சஃபர் பண்ணுதுடா. சரி சரி, இவன் அப்புறம் கவனிச்சுக்கலாம். இன்னும் 2 மணி நேரம் விடாம இந்த மழை பெஞ்சுன்னா நம்ம ஒரு வாய்க்காக்காமலாம் உடைச்சுக்கும். அதுக்குள்ள இந்த மழையை நிறுத்தணும். என்னடா பைப்ல வர்ற தண்ணிய படக்குன்னு நிப்பாட்டுற மாதிரி சொல்றீங்க? அதுக்கும் ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களாடா? இது என்ன பிரமாதம்? நம்ம ஊர்ல இருக்க கண்ணி கழியாத பொண்ணுங்கள யாராவது ஒருத்தி கையில கொல்லிக்கட்டைய கொடுத்து உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஊரை சுத்தி வர சொன்னா தெய்வ குத்தமும் போயிடும், மழையும் நின்னுடும். அட பாவிகளா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா டூரிங் டாக்கிஸ்ல பிட்டு படம் ஓட்டினாலே போலீஸ கூட்டு வந்து சீல் வச்சு மூடிடுறாங்க. நீங்க ஊருக்குள்ளேயே ஒரு பிட்ட ஓட விடுறீங்களேடா. உங்களுக்கெல்லாம் யாரா சீல் வைக்க போறா? நம்ம ஊரு கண்ணி கையாத பொண்ணுங்க பேரெல்லாம் எழுதி கொடுத்தல போட்டிருக்கு. நாட்டாமே ஒரு சீட் எடுங்க. அதான் நல்ல முடிவா சொல்லு. அட மேதைகளா, பஞ்சாயத்து எலெக்ஷன்லயே பட்டனை அமைக்கி ஓட்டு போட்டுவிட்டு இங்க வந்து குடத்துக்குள்ள கையை விட்டு தொலாவீங்களேடா. உங்களை என்ன சொல்றது? அந்த ஆ யாரு? அது உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. டேய் கோடி இருக்குமா, நீங்க இவனுக்கு காவலா இரு, மத்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நடங்கடா போறாங்க, நடங்கடா சீக்கிரம் நடங்கடா. சாங்கியம் முடிஞ்சதும் அவுத்து விட்டுருவீங்களாடா? உன் சங்கதியே முடிக்க. ஆ ஆ இ இ ஓ ஓ ஏ ஏ ஐ. நம்மளை விட நல்லா மிமிக்ரி பண்றானே. ஏன்பா உனக்கு கோடையடி குமார்னு ஏன்பா பேர் வச்சாங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு.
அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. இல்லப்பா ஒரு பேச்சு துணையா இருக்கட்டுமே தான் கேட்டேன். ஏன்பா கோடையடி குமார்னு பேர் வச்சாங்க? சொல்ல முடியாதியா? சொல்ல முடியாதா? அர்ஜுனாவா? இடிச்சத்தத்தை கேட்டா நீ மயங்கி விழுந்துருவியாடா? அதுக்காகத்தான் கோடையடி குமார்னு உனக்கு பேரா? கேட்டதுக்கு ரகசியம்னு இதத்தான் சொன்னியாடா? அட சனியம் பிடிச்சவரே, உங்ககிட்ட போய் மிமிக்கிறையெல்லாம் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டாடா. எஸ்கேப்! வெறும் கண்ணை மட்டும் போட்டு என்னடி பிரயோஜனம்? இந்த 4 முழம் வேட்டியை கட்டி உன் மானத்தை காப்பாத்திக்கோ. 8 முழமா? மீதி 4 முழத்துக்கு தரியாடி போட முடியும் இப்ப நானு. ஐயோ ஊர்க்காரங்க பாத்துட்டாங்க. ஆமாமா நீ அந்த பக்கம் ஒளிச்சுக்கோ, நான் இந்த பக்கம் ஒளிச்சுக்கிறேன். இப்ப மாட்டிக்கிட்டேடா. அது மட்டும் இல்ல, என்ன முழுசா பாத்துட்டாரு. என்னது முழுசா பாத்துட்டியா? பாக்குறதுக்கு 1 வாரம் ஆகுயா. ஏதோ கொஞ்சம் சுமாரா பார்த்து தொலைச்சிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுருக்கையா. ஊர் கட்டு போடபடி ஒட்டு துணி இல்லாம அந்த பொண்ணை பார்த்ததுனால நீதான அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை. நான் மாப்பிள்ளையா? ஆமாடா, நம்ம ஊர் மாப்பிள்ளை தூக்கு. போவாச்சு டெம்போ மினி வேன் ஆச்சு. மினி வேன் இப்போ மீன் பாடி வண்டி ஆயிருக்கு. இருந்தா இல்ல இந்த ஓன் பாடியில நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் இழந்ததையெல்லாம் மீட்பான் இந்த ரத்தன். என்னங்கடா இது? தட்டுல இருந்த அத்தனை திருஷ்டி ஐட்டத்தையும் கொண்டாந்து வண்டியில கட்டி வச்சிருக்கா. சரி விடு, ஆண்டி வேலை அவுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கொடிமா நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன். தேவையில்லை, விட்டுட்டா போறீங்க. அந்த ஒரு வீல் மட்டும் எங்க மாமா போகுது? நீ அரிசி வாங்குற கடைக்கு போகுதுடி. இதுக்கு ஒண்ணுமே ஆகலையே. மாமா இப்படி ஆயி போச்சு. பின்ன மீன்பாடி வண்டியில ஒரு திமிங்கல பாடி ஏறிச்சுனா வேற எப்படி ஆகும்? அது இல்ல மாமா, இவ்வளவு கயிறு கட்டி வண்டி இப்படி ஆயி போச்சு பாரு. இவ்வளவு கயிறு கட்டினால அப்படி ஆகலடி. இந்த ஒத்த கயிறை கட்டினம் பாத்தியா? அதனால தாண்டி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். தாயத்து வாங்கலையா தாயத்தே? என்ன ரத்தன், 1 லாரி 100 லாரி ஆகுறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிக்கிற? என்ன பண்றது, தமிழ்நாட்டுல இப்ப லாரி பிசினஸ் விட இந்த பிசினஸ் தான் சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்குது. போற போக்க பார்த்தா ராக்கெட் கூட அடியில எலுமிச்சம்பழம் வச்சு தான் அனுப்பணும் போல தெரியுது. அதான் இதுல போட்டுட்டேன். அப்ப இதுவும் படுத்துருச்சுன்னா? இதுவும் படுத்துருச்சுன்னா இவ்வளவு வச்சு பிசினஸ் பண்ணுவேன். என்ன சொன்ன? அம்மா நீ சொல்ற ஐடியா வச்சு வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னம்மா.